கிளாஸ்ல பங்கு பெறுகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் ரொம்ப வாஞ்சியோடு வர்றீங்க. படிப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டுடைய கிருபையினால உங்களை எல்லாரையும் நான் அந்த ஆன்லைன் வாயிலாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த ஸ்டடீஸ், இந்த வேதாகம கல்லூரியினுடைய பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். என்னுடைய சப்ஜெக்ட் முடிந்த உடனே அடுத்த வேற ஒரு ஆசிரியர் மறுபடியும் உங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்களுக்கு பாடங்களை நடத்துவார். அதன் பிறகு வேற சப்ஜெக்ட் வரும் பொழுது வேற ஆசிரியர் நடத்துவார். ஸோ அதனால ஒரு வேதாகம கல்லூரியில எப்படி ஆசிரியர்கள் அந்தந்த சப்ஜெக்டை நடத்துவார்களோ அவர்களுக்குரிய சப்ஜெக்டை அதே போலவே இது நமக்கு நடைபெறும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். நம்ம பார்க்கிற சப்ஜெக்ட் இதுவரைக்கும் பிப்ளியாலஜி நம்ம பார்த்துட்டோம், வேதாகமவியல் பார்த்துட்டோம். அடுத்தது தியாலஜி, இறையியல் பார்த்துட்டோம். இப்ப மூன்றாவது நம்ம கிறிஸ்டாலஜி பார்த்துட்டு இருக்கோம். யாருக்காவது தெரியுமா எதோட நான் நிறுத்தினேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எதோட நிறுத்தினேன், எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ல முடியுமா? ஹலோ, ஒண்ணு சத்தமே காணோம், இல்ல ஒருத்தரும். ஹலோ, கடந்த நாட்கள்ல நான் இந்த கிறிஸ்டாலஜி நடத்திட்டு எதோட நான் நிறுத்தினேன், எதிலிருந்து நான் தொடர வேண்டும் என்பது ஒரு வேளை நீங்க யாராவது சொன்னா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ. பாஸ்டர் ஐயா, இது இயேசு கிறிஸ்து யார், அது ஃபுல்லா சொல்லி கொடுத்தீங்க. ஒரு நிமிஷம். இயேசு கிறிஸ்து யார் அது சொல்லிட்டேன். அது சொல்லி கொடுத்தீங்க. அடுத்ததான் சொல்லி கொடுக்கணும். ஓ, ரைட் ரைட் ரைட், வெரி குட். செல்சியாவா? ஆமா பாஸ்டர். பிரைஸ் லார்ட் மச்சான். ஓகே, இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கறத நம்ம கடந்த நாள்ல பார்த்தோம். அதாவது இயேசு கிறிஸ்து தேவன் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார், அவருடைய தன்மைகள் அல்லது எப்படிப்பட்ட தன்மைகள் என்பதை குறித்து இப்ப நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னா, எப்படி கடவுள் எல்லாவற்றையும் படைத்த தேவன் மேல வானாதி வானங்களுக்கு மேலாக பரலோகத்தில் இருக்கிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தில் தான் இருக்கிறார். ஏன்? அவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுஷகுமாரனாக, தேவனுடைய குமாரனாக, இல்ல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அவர் இருக்கிறது எங்க அப்படின்னா, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. சரியா? நான் ஒரு வசனத்தை சொல்றேன். யோவான் 6:38 வாசிக்கும் பொழுது, யோவான் 6:38 வாசிக்கும் பொழுது, யோவான் 6:38 வாசிக்க நம்ம கேட்போம். இங்க நான் வாசிப்பாங்க, நீங்க கேளுங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்படின்னா அவருடைய இருப்பிடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இருப்பிடம் எது என்றால் அது பரலோகம். அவருடைய வாசம் செய்கிற இடம் எது? அது பரலோகம். வசனம் சொல்லுகிறது, அவர் வானத்திலிருந்து என்ன செய்தாராம்? இறங்கி வந்தார்.
அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, 6:62 வசனத்துல மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோவான் 6:62 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறது. அப்ப முன்னிருந்த இடம் நல்லா கவனிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருந்தவர், தேவனாய் இருந்தவர். அந்த தேவன் மனு உருவெடுத்து மனிதனாக இந்த பூமிக்கு தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் என்று அவர் வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பூமியில அவர் கிட்டத்தட்ட 33 வருஷம் மாம்ச சரீரத்தோடு நடமாடினார், மக்களோடு உறவாடினார், வியாதிகளை குணமாக்கினார், அற்புதங்களை செய்தார், மரித்தோர்களையும் உயிரோடு எழுப்பினார். தேவனுடைய குமாரன் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். யூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார், இல்லையா? ஆனா மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? யோவான் 6:62 இப்ப நான் வாசித்தேன். அப்ப தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறது. தான் முன்னிருந்த இடம் எது? பரலோகம், வானத்திற்கு மேலாக, இல்ல? அப்போ தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போவாரானால், ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? அப்ப தான் முன்னிருந்த இடம் என்று ஒரு இடம் இருக்கிறது, அது பரலோகம். சரி, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்தது கிறிஸ்துவின் தன்மைகள். நம்ம நல்லா கவனிக்கணும். கடவுளுடைய தன்மைகள் அல்லது தேவனுடைய தன்மைகள், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஒரு 5 விதமான காரியத்தை பார்த்தோம். தேவனுடைய தன்மைகள் அல்லது தேவனுக்கே உரிய தன்மைகள், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுக்கே உரிய குணாதிசயங்கள் ஒரு 5 பார்த்தோம். அதே போல அதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெய்வீக தன்மை, 5 விதமான தன்மைகள், குணநலங்கள் இருக்கிறது. அந்த 5 விதமான தன்மைகள்ல முதல்ல ஒன்று என்னன்னா, அவர் ஆம்னிபட்டன்ட், சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ளவர். பைபிள் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 1:3 சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் என்று எபிரேயர் 1:3 வாசிப்போம், கேட்போம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை மீட்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமான. அப்போ சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். வல்லமை, சர்வ வல்லமை. அடுத்தது, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். பாத்தீங்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய
சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அல்பாவும் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஒமேகாவும் ஆதியும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் அந்தமுமாய் இருக்கிறேன் என்றார், திருவுளம் பற்றினார். திருவுளம் பற்றினார். அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இங்கே. அப்படின்னா ஆம்னிபட்டன், சர்வ வல்லமை உள்ளவர். அதே போல மத்தேயு 28:18, லூக்கா 8:22, 25 நம்ம அதை பார்க்கிறோம். அப்போ கடவுளுக்கே உரிய தன்மைகள், கடவுளுக்கே உரிய, அவருக்கு மட்டும் உரிய தெய்வீக தன்மைகள் 5 என்று பார்த்தோம். அதுல ஒன்று ஆம்னிபட்டன்ட் என்று பார்த்தோம். அது இயேசு கிறிஸ்துவிடத்திலையும் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது சர்வ ஞானி, ஆம்னிசென்ட், சர்வ ஞானம் உள்ளவர். மனிதர் உள்ளத்தில் இருந்ததை கிறிஸ்து அறிந்தார். மனுஷனுடைய இருதயத்துல என்ன சிந்திக்கிறான், என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிறத அறிஞ்சு வச்சிருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்துல அதை நம்ம பார்க்க முடியும். 24, 25 வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்க கேட்போம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அப்ப எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் மனுஷனுடைய மனுஷனிடத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருத்தர் அவனுக்கு, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷனை குறித்து ஒருத்தர் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷருக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படின்னா எல்லாம் அறிந்தவர், சர்வ ஞானி என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல யோவான் 16:30, யோவான் 21:17, கொலோசியர் 2:3 நம்ம இந்த மாதிரி காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு வசனம் சொல்லுகிறார். அப்போ தெய்வீக தன்மையிலே கடவுளுக்கே உரிய பண்புகள் என்பதில் 5ல் 2 பார்த்தோம். ஒன்று சர்வ வல்லவர், ஆம்னிபட்டன்ட். 2வது சர்வ ஞானி, ஆம்னிசென்ட். 3வது சர்வ வியாபி, அப்படின்னா ஆம்னிபிரசன்ட், எங்கும் நிறைந்த தன்மை, சர்வ வியாபகர். அதாவது இயேசு கிறிஸ்து எங்கும் இருக்கிறவர். இன்னைக்கும் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அங்க ஜெபம் பண்ணும்போது அந்த கூட்டத்துல பிரசன்னமாகிறார். நம்ம இடத்துல கூடி ஜெபிக்கும் பொழுது இருக்கிறார். இப்ப நம்ம இங்க இந்த இடத்துல டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இங்க இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இருக்கு. இங்கிலாந்து தேசத்துல இருக்குது, சிங்கப்பூர்ல இருக்குது, ஆஸ்திரேலியால இருக்குது. எல்லா நாடுகளையும் எல்லா இடத்திலையும் எங்கே 2, 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தவர் அங்க இருக்கிறார். அப்போ எங்கும் நிறைந்த தன்மை, சர்வ வியாபகர், ஆம்னி பிரசன்ட். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 47, 48, 49. யோவான் 1:47-48. இங்க நாத்தான்வேல் என்கிறவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு அவனை குறித்து, அவனை குறிச்சு இயேசு கிறிஸ்துட்ட யாருமே ஒருத்தர் சொல்லவே இல்லை, அவருக்கு தெரியாது. ஆனா அந்த நாத்தான்வேலை குறிச்சு ஆண்டவருக்கு தெரியுது, அறிஞ்சிருக்கிறார். என்ன சொல்றாரு? நாத்தான்வேல் தன்னிடத்தில் வருகிறதை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பாருங்களேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம்ம சொல்லாம இருக்கலாம், நம்மை குறித்து யாரும் வெளிப்படுத்தாம இருக்கலாம். ஆனா
என்னை குறித்தும் எனக்குள் இருக்கிறதை குறித்தும் என் செய்கையை குறித்தும் என் எல்லாவற்றை குறித்தும் அவர் என்ன செய்கிறார்? அவர் அறிந்திருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிறவர். சொல்றாரு அடுத்தது. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். அவன் அத்திமரத்தின் கீழ் இருந்தான். ஒரு யூதர்கள் ஒண்ணு சொல்லுவாங்களா, நல்லா நீ சாப்பிட்டுட்டு உனக்கு ஜீரணம் ஆகலன்னு போய் அத்திமரத்து கீழே உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு வழக்கம் உண்டாம், யூதர்கள் சொல்லுகிற வழக்கம். நம்மளும் தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, உனக்கு சாப்பிட்டுட்டு ஜீரணமாக கொஞ்சம் மெதுவாக நடந்துட்டு வா, படுக்காது சாப்பிட்ட உடனே, இப்படிலாம் சொல்லுவோம். இப்போ யூதர்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, உனக்கு சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகலையா, அத்திமரத்தின் கீழே போய் உட்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறது பழக்கமா. இவன் சாப்பிட்டுட்டு ஜீரணமாகாம உட்காரல, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அத்திமரத்தின் கீழ் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்திருந்தார். அத்திமரத்தின் கீழ் இருந்து அவன் வேதத்தை தியானிச்சுட்டு இருந்தான். கவனிங்க அடுத்த வசனம். அதற்கு நாத்தான்வேல், இப்ப சொன்ன உடனே அவன் அசந்துட்டான். நான் அத்திமரத்தின் கீழ் இருக்கிறத இவருக்கு எப்படி தெரியும்? அப்போ ஆம்னி பிரசன்ட், சர்வ வியாபி ஆண்டவர் அவன் அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது அங்கேயே என்ன செய்தாரு? இருந்தார். அவனை பார்த்தாரு, அவனை கண்டாரு இல்ல. அதான் சொல்றார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். சொன்ன ஆச்சரியப்பட்டாம, நீர் எப்படி அறிவீர்? நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போதே உனக்கு தெரியும்ப்பா, அங்கே நான் இருந்தேன், எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றார். சரியா? ரைட், ஓகே. இப்ப 3 காரியம் பார்த்தோம். ஆம்னிபட்டன், ஆம்னிசென்ட், ஆம்னி பிரசன்ட். சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. ஓகே, 5 காரியம் இல்லையா? 3 பார்த்துட்டேன். 4வது நித்தியர், எட்டர்னல், நித்தியர். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நானே சொல்றேன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ ஆதியிலே, ஆரம்பத்திலே, இந்த பிகினிங் இல்ல, இந்த பிகினிங் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த பிகினிங் God created heavens and earth. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்படின்னா நித்தியர், எட்டர்னல். இப்ப இல்ல, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அப்படி அல்ல. பூமியில அவர் 2000 ஆண்டுகள் மனிதனாய் ஆச்சு, உண்மைதான். ஆனால் ஏற்கனவே இருக்கிறார். இன்னொரு வசனம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 8:58 பாருங்க. யோவான் 8:58 வாசிப்போம். யோவான் 8:58. அதற்கு இயேசு, பாருங்க, யூதர்கள், அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்பேன். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆண்டவர் சொன்ன உடனே யூதர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்ப யூதர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்து பார்த்து, உனக்கு இன்னும் 50 வயது கூட இல்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 58வது வசனத்துல பதில் சொல்றாரு. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு
அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப இருக்கிறாரு? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே இருக்கிறார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பெற்ற தாயா இருக்கக்கூடிய மரியாள் உண்டாவதற்கு முன்பே இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கும் முந்தி இருக்கிறார். ஆதாமுக்கு முந்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் என்று போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ மோசை கேட்கிற, ஆண்டவர் உம்முடைய பேர் என்ன? நான் போய் இஸ்ரவேல் மக்களை, என் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கணும்னா உம்முடைய பெயர் தெரியணும் இல்லையா? யார் என்னை அனுப்புனா அப்படின்னா, என்னை அனுப்புனது இவர் தான் அப்படின்னு சொல்லி பெயரை சொல்லணும். அதனால உங்களுடைய பெயர் என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பெயரா இருக்கிறவரா இருக்கிறேன். இருக்கிறவரா இருக்கிறேன். இருக்கிறேன் என்கிறவர் அனுப்புனான்னு போய் சொல்லு போ. இருக்கிறேன், இருக்கிறவரா இருக்கிறேன். எட்டர்னல், நித்தியமானவர். 4 காரியத்தை பார்த்தோம். அடுத்தது 5வது, மாறாதவர். மாறாதவர், அன்சேஞ்சிங். அன்சேஞ்சிங். எபிரேயர் 13:8 நானே சொல்ற தெரிஞ்ச வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மல்கியால ஒரு வசனம் நம்ம வாசித்திருப்போம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே யாக்கோபின் புத்திரர் நிர்மூலமாவதில்லை. எப்படிங்க? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே யாக்கோபின் புத்திரர் நிர்மூலமாவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். புதிய ஏற்பாட்டுல அது மல்கியாவில் நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சரி, இப்ப நீங்க கவனிக்கணும். தியாலஜில நம்ம பார்த்தோம், கடவுளுக்கு உரிய தன்மைகள் அல்லது தேவனுக்கே உரிய தன்மைகள், அவருக்கு மட்டும் உரிய தன்மைகள். 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று தெய்வீக தன்மை, கடவுளுக்கே உரிய தன்மை. அடுத்தது கடவுளுடைய குணாதிசயங்கள்ல சன்மார்க்க குணாதிசயங்கள் என்று பார்த்தோம். 2ஆ பிரிச்சு படிச்சோம் தியாலஜில. இப்போ இங்க கடவுளுக்கே உரிய தன்மைகள். பழைய ஏற்பாட்டுல தேவனே கடவுள், அவருடைய தன்மைகளை பார்த்தோம். 5 காரியத்தை பார்த்தோம். ஆம்னிபொட்டன் இல்ல, சர்வ வல்லவர். ஆம்னிசென்ட், சர்வ ஞானி. ஆம்னி பிரசன்ட், சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர். 4வது எட்டர்னல், நித்தியமானவர். 5 அன்சேஞ்சிங் காட், மாறாதவர். இந்த 5ம் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலையும் கடவுளுக்கே உரிய தன்மைகள், தெய்வத்துக்கே உரிய தன்மைகள் 5 மட்டும், அந்த 5ம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதன் அல்ல, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை இந்த வசனங்கள் சுட்டி காண்பிக்கிறது. இந்த வசனங்கள் நம்மை தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்து தேவன்தான். தேவனுக்கே உரிய 5 பண்புகளும் அவரிடத்தில் இருக்கிறது. சரி, உங்களுக்கு தெளிவாயிருக்கும் நான் நம்புறேன். ரைட், அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரே கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்புல. என்ன ஒரே கிறிஸ்து என்ன அப்படின்னா, நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸ்ல இருக்கும். அதேமா உங்களுக்கு அந்த PDF ஃபார்மேட்ல அந்த நோட்ஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா நீங்க சார்ல்ஸ் லிடியாட்ட தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுங்கள். லோக்கல்ல இருக்கவங்க ஒரு சிலருக்கு நான் என்கிட்ட உள்ளதை கூட நான் கொடுத்துருவேன். ரைட், கவனிங்க. ஒரே கிறிஸ்து. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைய. தெய்வீகமும், நீங்களும் மனசுல அப்படி சொல்லிக்கீங்க, தெய்வீகமும் மனுஷீகமும் இணை பிரியாது. நல்லா கவனிக்கணும். எப்படிங்க? தெய்வீகமும் மனுஷீகமும் இணை பிரியாது. கவனிக்கணும், இணை பிரியாது, பொருந்தி. தெய்வீகமும்
மனுஷிகமும் இணை பிரியாது பொருந்தி கிறிஸ்துவில் இணைகின்றன. எப்படிங்க? தெய்வீகமும் மனுஷிகமும் இணை பிரியாது பொருந்தி கிறிஸ்துவில் இணைகின்றன. ரெண்டு காரியம் கிறிஸ்துவில் என்ன ஆகிறது? இணை பிரியாது பொருந்தி இணைகின்றது கிறிஸ்துவில. அது என்ன? தெய்வீகமும் மனுஷிகமும் இணை பிரியாது பொருந்தி கிறிஸ்துவில் இணைகின்றன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் அது இணைகின்றன. அவர், கவனிங்க, அவர் தெய்வீகத்தில், அதாவது டிவினிட்டியில, யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தெய்வீகத்தில் மனுஷீகத்தை இணைத்து கொண்டு ஒருவரானார். அதான் ஒரே கிறிஸ்துன்னு சொன்ன. ஏன் அந்த ஒரே கிறிஸ்துன்னு சொன்னா, தெய்வீகமும் மனுஷீகமும் இணை பிரியாது பொருந்தி கிறிஸ்துவில் இணைகின்றன. அவர் தெய்வீகத்தில் மனுஷீகத்தை இணைத்து கொண்டு ஒருவரானார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? தெய்வீகத்தில் மனுஷீகத்தை இணைத்து கொண்டார். இணைத்து கொண்டு ஒருவரானார். தெய்வீகமும் மனுஷீகமும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவானார். தெய்வீகமும் மனுஷீகமும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவானார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் ஒரே கிறிஸ்துவா இருப்பதற்கு என்னன்னா, தெய்வீகமும் மனுஷீகமும் இணை பிரியாது பொருந்தி கிறிஸ்துவில் இணைகின்றன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெய்வீகத்தில் மனுஷீகத்தை இணைத்து கொண்டு ஒருவரானார். தெய்வீகமும் மனுஷீகமும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவானார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் எத்தனை தன்மை இருக்கிறது? தெய்வீகமும் மனுஷீகமும் ரெண்டும் இணைந்து அவருக்குள் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. தியாலஜில கவனிக்க வேண்டிய காரியம், இறையியல் படிப்புல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அநேகருக்கு தெரியாது. அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாதி தேவன் பாதி மனுஷனானார் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு. அப்படி அல்ல. ஒரு நாளும் நீங்க அப்படி சொல்லிடாதீங்க. இயேசு கிறிஸ்து பாதி மனிதனாகவும் பாதி தெய்வமாகவும், அல்லது பாதி தெய்வமாகவும் பாதி மனுஷனாகவும் இருந்தார், செயல்பட்டார். நோ, இயேசு கிறிஸ்து 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும், அதாவது முழு தேவனாகவும் முழு மனிதனாகவும் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார். பாதி கடவுள், பாதி தேவன், பாதி மனுஷன், ரெண்டு இணைகிறது அல்ல. தெய்வீகம், முழு தெய்வீகம், மனுஷீகம், மனிதத்தன்மை, முழு மனிதத்தன்மை, அதான் கிறிஸ்துவில் இணைகிறது. அப்ப 100% கடவுள் தான் அவர், தெய்வம். 100% மனிதனாகவும் இருந்தார். அது எப்படி அப்படி யோசிப்பீங்க? அது அப்படித்தான். இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஹைப்போஸ்டேட்டிக் யூனியன், HYPOSTATIC, ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன், UNION. ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அப்படின்னா டூ நேச்சர்ஸ். ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்ன? டூ நேச்சர்ஸ், ரெண்டு தன்மைகள் இல்ல, டூ நேச்சர்ஸ். ஒன்று ட்ரூ காட் அண்ட் ட்ரூ மேன். உண்மையான தேவன், உண்மையாக மனிதன். ட்ரூ காட் அண்ட் ட்ரூ மேன். அதத்தான், அந்த டூ நேச்சர்ஸ் தான் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் சொல்லுவோம். ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன். இத நல்லா கவனிக்கணும். ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச ஒரு பைபிள் காலேஜினுடைய பிரின்சிபால், அவர் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது
ஒரு பெரிய அதிகாரி. அவரு அந்த தேர்தல் கமிஷன் அதிகாரி, பழையவர், நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர். அது சேஷன் நினைக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப அவர் இந்த சாட்சி என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அந்த பைபிள் காலேஜ் பிரின்சிபால் 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி மெதுவா பேசியிருக்கார். நான் யாருங்க? ஐயா, நான் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன், ஒரு பைபிள் காலேஜ்ல நான் பிரின்சிபாலா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு ஆண்டவரை பற்றி அப்படியே பேசியிருக்கிறார், சொல்லியிருக்கார். அப்போ அவரும் பேசிட்டே இருந்திருக்கிறார். பேசிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது இந்த 2 நேச்சர்ஸ், ட்ரூ மேன், ட்ரூ காட் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கார். எப்படி ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி வார்த்தையை வைத்து ஷேர் பண்ணியிருக்கார். அந்த சேஷன்கிறவரு தேர்தல் அதிகாரி இல்ல, அவரு சீஃப், அவரு இந்தியாவினுடைய தேர்தல் அதிகாரி. சேஷன் ரொம்ப ஃபேமஸானவர், உங்களுக்கு நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவரு, தம்பி நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க, அவரு கிறிஸ்தவர் அல்ல, பட் அவரு கேட்டுட்டு ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. யாரும் இத சொல்ல மாட்டாங்க, இப்படி சொல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து கடவுள்பாங்க, கடவுளா வந்தாரு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் சொன்னீங்க பாத்தீங்களா, வெரி குட், நீங்க நல்லா ஞானமா சொன்னீங்க. உண்மை அப்படின்னா, உண்மை அப்படின்னா எப்படியா? இந்த ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன், 2 நேச்சர்ஸ், ட்ரூ காட் அண்ட் ட்ரூ மேன் அப்படிங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணார். கேட்டாரா? கவனிச்சிங்களா? ஸோ நம்ம தியாலஜி தான் ஏன் படிக்கிறோம், கிறிஸ்டியாலஜி ஏன் படிக்கிறோம், பிப்ளியாலஜி ஏன் படிக்கிறோம்னா, அநேக சர்ச்சில் அதிகமாக இதை பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்றதுக்கு வாய்ப்பும் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி தியாலஜி படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு சொல்லுவேன், என்றாலும் சில சமயங்கள்ல தியாலஜி படிக்கிறது மாதிரி இருக்காது இல்லையா? அப்ப இது ரொம்ப முக்கியமானது. இறையல் என்பது படிப்பது ரொம்ப முக்கியமானது, அது தெரியணும். ஸோ இந்த ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 2 நேச்சர்ஸ், ட்ரூ காட் அண்ட் ட்ரூ மேன். அதாவது இயேசு முழுமையான கடவுள், முழுமையாக மனிதன். முழுமையாக கடவுள், தெய்வீக தன்மை உடையவர். முழுமையாக மனிதன், மனித தன்மை உடையவர். இரண்டும் சேர்ந்து கிறிஸ்துவில் இணைந்திருக்கிறது, பொருந்தி இருக்கிறது, சேர்ந்திருக்கிறது, ஒன்றாயிருக்கிறது. ஓகே, ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன். ரைட். அடுத்தது இந்த பார்த்ததுல தொடர்ச்சி நம்ம பார்க்க போறோம். தேவத்தன்மையும் மனுஷத்தன்மையும் பொருந்தியவராய் இருக்கிறார் நமது ஆண்டவர். தேவன் மனிதன் என்று நமது சொந்த அனுபவத்தில் ஏற்றுக்கொண்டால்தான் பிதாவின் அன்பையும், யோவான் 3:16 குமாரனின் கிருபையையும் அனுபவித்து அவருடைய மகிமையையும் உணரலாம். இந்த ஆசிரியர் இந்த தியாலஜினுடைய இதை சொல்றாரு. தேவத்தன்மையும் மனுஷத்தன்மையும் பொருந்தியவராய் இருக்கிறார் நமது ஆண்டவர். தேவன் மனிதன் என்று நமது சொந்த அனுபவத்தில் ஏற்றுக்கொண்டால்தான். அவர் யாரு? தேவன் மனிதன் என்று நமது சொந்த அனுபவத்தில் ஏற்றுக்கொண்டால்தான் பிதாவின் அன்பையும், யோவான் 3:16 நமக்கு தெரிஞ்ச வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சண்டே ஸ்கூல்ல மனப்பாடமா சொல்லக்கூடிய வசனம், யோவான் 3:16. அப்போ பிதாவின் அன்பையும், அடுத்தது குமாரனின் கிருபையையும், 2 கொரிந்தியர் 8:9 குமாரனுடைய கிருபையையும் அனுபவித்து அவருடைய மகிமையும் உணரலாம். 1 கொரிந்தியர் 2:7-10 முடிய. அப்போ தேவத்தன்மையும் மனுஷத்தன்மையும் பொருந்தியவராய் நமது ஆண்டவர். தேவன் மனிதன் என்ற நமது சொந்த அனுபவத்தில், அவரை தேவன் மனிதன் என்ற சொந்த அனுபவத்தில் ஏற்றுக்கொண்டார். பிதாவின் அன்பையும் குமாரனின் கிருபையையும்
அனுபவித்து அவருடைய மகிமையை உணர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிதாவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த தன்மையை தெரியணும். குமாரின் கிருபையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகிமையையும் உணரலாம் இதை அறிந்து கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால் என்பதாக ஆசிரியர் சொல்லுகிறார். சரி, நம்ம 2 கொரிந்தியர் 8:9 நம்ம 2 கொரிந்தியர் 8:9 படிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மனுஷனானார், மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். தேவன் மனுஷனானார், ஏன்? மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. கவனிங்க, ஏன் தேவன் மனுஷனானார்? தேவன் மனுஷனானார். கவனிங்க, தேவன் மனுஷனானார் ஏன்? மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. எபிரேயர் 2:14 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2:14 வாசிக்கும் பொழுது, அதாவது அதுல வாசிக்கிறோம், ஆதலால் பாத்தீங்களா ஏன் கடவுள் மனிதனானார், ஏன் மனித தன்மையில் வந்தார்? அவரால் படைக்கப்பட்ட மக்கள் இல்ல, நம்மெல்லாம் அவரால் படைக்கப்பட்ட மக்கள், சிருஷ்டிகள் நம்மெல்லாம் இல்ல. அப்போ அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம, மனுஷன் தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள். பிள்ளைகள், அதனால் பிள்ளைகள் நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்ம எப்படி இருக்கோம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? மனிதனா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஒரு மனித சரீரத்தில் இருக்கிறோம். அதனுடைய தன்மை என்ன? மாம்சமும் இரத்தமும் நமக்கு இருக்கு. அப்போ கடவுளுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, நல்ல கவனிங்க, அவரும் கவனிச்சிங்களா? நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள். நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம கொஞ்சம் சின்ன பிளேடு அறுத்துட்டா, நகம் வெட்டும் பொழுது கொஞ்சம் அறுத்துட்டா ரத்தம் வருது இல்ல, ஒரு அடிப்பட்டா காயப்பட்டு உடனே ரத்தம் வருது இல்ல. ஏன்? சரீரத்துல இருக்கோம், மாம்சத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம சரீரம் எப்படி இருக்கு? மாம்சமும் ரத்தமும் இருக்கு. யாரு? கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம. அப்ப ஏன் நல்லா கவனிக்கணும், கடவுள் அல்லது தேவன் ஏன் மனிதனானார்? மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கும்படி. நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்ப புரியுதா? சிலர் சொல்லுவாங்க, கடவுள் ஏன் மனிதனா வரணும்? அவசியமா? கடவுள் மனிதனா பிறக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. மனித உருவுல வரணும், நம்ம கஷ்டத்தெல்லாம் அவர் வந்து பார்க்கணும். கடவுள் இந்த பூமிக்கு ஒரு உருவம் இல்லாதவர், காணக்கூடாதவர், ஒரு உருவத்துல வரணும், மனுஷ உருவத்துல வரணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவர் வர கொஞ்சம் தாமதிச்ச உடனே அவங்க இஷ்டப்படி என்ன பண்ணாங்க, அவருடைய மன தோற்றத்தின்படி, விருப்பத்தின்படி, அல்லது அவங்க கண்ட சொப்பனத்தின்படி, அவங்களா ஒரு கற்பனையின்படி கடவுளை உருவாக்க, தெய்வத்தை உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள், உருவாக்கினார்கள். அவர்கள் உருவாக்கின அந்த விக்கிரகத்தையே அவர்கள் கடவுள் என்று வணங்கவும் செய்தார்கள். ஆனால் அது கடவுள் அல்ல, அது இவர்களை உருவாக்கவில்லை. பைபிள் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் கடவுள் மனிதனாய் வந்தார்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கையில் மனிதனா இருக்கிறாங்க. அதனால
பிள்ளைகளுக்காக இல்ல, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதனாலதான் மனிதனாய் வந்தார். ரொம்ப சுலபமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல? ரைட். அடுத்தது நம்ம பார்ப்போம். அதாவது எபிரேயர் 2:14 படிச்சோம். ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதாவது மனுஷனானார். இதனால நீங்க கவனிக்கணும். அதற்கு ஆங்கிலத்துல இன்கார்னேஷன். என்னங்க? இன்கார்னேஷன். INCARNATION. இன்கார்னேஷன். ஏன் அதை சொல்றேன்? இத தியாலஜில வரக்கூடிய அந்த முக்கியமான புரிதலுக்காக, புரிந்து கொள்ளுதலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இன்கார்னேஷன் மீனிங் என்ன? ஃபிளஷ். இன்கார்னேஷன் அப்படின்னா என்ன? ஃபிளஷ். என்னமோ நினைச்சிடாதீங்க. இன்கார்னேஷன் என்னன்னா திரு அவதாரம். மனித உருவில் திரு அவதாரம். மனித உருவில் திரு அவதாரம். மனித உருவில் திரு அவதாரமா? அதான் இன்கார்னேஷன். இன்கார்னேஷன். இன்கார்னேட். INCARNAT. இன்கார்னேட் அப்படின்னா ஹேவிங் பாடி. மனித உருவெடுத்தார். கடவுள் மனித உருவெடுத்தார். உருவமில்லாத கடவுள் மனித உருவம் எடுத்தார். திரு அவதாரத்தில் வந்தார். மனித உருவில் திரு அவதாரம். அதான் அவதாரம்ங்கிறாங்க. ஆனா அதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். நமக்கு இந்த அவதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவதாரம்னா இப்போ ஒரு மாம்சத்துல ஒரு தோற்றத்துல அவதரிக்கிறது. ஒருவேளை சிங்கம் போல வந்தா சிங்கமாக மட்டும்தான் இருக்க முடியும். அல்லது வேற ஒரு மிருகமோ பறவையா இருந்தா அப்படித்தான் இருக்க முடியும். மனிதனா வந்தாலும் மனிதனாக மட்டும்தான் இருக்க முடியும் அவதாரம் தான். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அதாவது இன்கார்னேஷன். மனிதனாய் வந்தார். ஃபிளஷ்ல, சரீரத்துல வந்தார். ஆனால் மனிதனாகவே இல்லை. அதான் நம்ம முதல்ல ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன்ல பார்த்தோம். 2 நேச்சர்ஸ் இருந்துச்சு. நம்ம இதை கவனிக்கணும். கடவுள் ஒரு அவதாரத்துல வந்தாருங்க, அது ஒரு கடவுளுடைய அவதாரம். நோ 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 நோ, அப்படி முடிவு எடுத்துடக்கூடாது. அது மனித அவதாரத்துல மனிதனா மட்டும்தான் இருக்க முடியும். அவதாரம்னா அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி அல்ல. ஒரு மனித அவதாரத்தில், மனித உடலில், இல்ல திரு அவதாரத்தில் மனித உருவெடுத்து வந்தார். மனித உருவெடுத்து வந்த அவரில் தெய்வீகமும் 100% இருந்தது. அதான் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன். ரைட். இப்ப நம்ம பார்த்தது இன்கார்னேஷன் மீனிங் இன் ஃபிளஷ். இன் ஃபிளஷ் அதாவது மனித உருவெடுத்தல். மனித உருவெடுத்தல். ரைட். அடுத்தது, இயேசு தம்மை வெறுமையாக்கி மனுஷ சாயலானார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எப்படி ஆண்டவர் மனிதனாரா? வெறுமையாக்கி. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். நீங்க இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். பட் இறையியல் கண்ணோட்டத்துல நம்ம இதை பார்த்திருக்க மாட்டோம். இறையியல் கண்ணோட்டத்துல பிரசங்கம் கேட்டிருக்கோம். நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பட் இறை கண்ணோட்டத்தில் நம்ம அதை பார்க்கல. இப்ப பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும் பொழுது, இயேசு தம்மை வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். எப்படி மனுஷனானாரு? மனுஷ சாயலானாரு. மனு உருவெடுத்தாரு. மனிதனாய் வந்தாரு. தம்மை வெறுமையாக்கி. அப்ப பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிக்க கேட்போம். அவர் எப்படிங்க? அவர் எப்படி இருந்தார்? தேவனுடைய ரூபமாய் இருந்தும். ஆண்டவர் என்ன ரூபம்? தேவனுடைய ரூபமாய் இருந்தார். நல்லா நீங்க கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார் இல்ல, அவர் சொல்லுங்க வாசிக்கணும். தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு
சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி எப்படிங்க அதாவது தம்மைத்தாம் வெறுமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து பாத்தீங்களா? தம்மைத்தாம் வெறுமையாக்கி. இந்த வெறுமையாக்கி அப்படிங்கிறது வந்து இதனுடைய அந்த அந்த இது வந்து இறையலில் இதை கெனோசிஸ் அப்படிம்பாங்க. KENOSIS கெனோசிஸ் இறையலில். தியாலஜில இந்த வார்த்தை கெனோசிஸ். இது வந்து கெனோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து, கெனோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததுதான் கெனோசிஸ். கெனோசிஸ்னா என்ன? வெறுமையாக்கி. இந்த வசனம் பார்த்தீங்களா, என்ன அழகா இருக்கு. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, எம்டி. இப்போ ஒரு டம்ளர் இருக்கு, கொண்டு வாங்க ஒரே ஒரு நிமிஷம். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ அந்த டம்ளர் பாசமா கொண்டு வரேன். டம்ளர்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு, டம்ளர் ஃபுல்லா இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? அந்த டம்ளர் வந்து வெறுமையாகணும். தண்ணி இருக்கிற வரைக்கும் அது வெறுமையாகலாம் இல்ல? தண்ணியோ ஒரு கூழோ ஜூஸோ, இங்க பாருங்க, இப்போ இதுக்குள்ள தண்ணி இருக்குது இல்ல? இப்ப நான் காட்டுற டம்ளர்ல தண்ணி இருக்கு. இப்ப இந்த டம்ளர் வந்து தண்ணி இல்லாம இருந்தா அது வெறுமை. அது அப்படியே நான் கொட்டிட்டேன். இப்ப கொட்டலை, இங்கெல்லாம் சிந்திரும், கொட்டிட்டேன். இப்போ கொட்டிட்டு இந்த டம்ளரை இப்ப இப்படி நான் வைக்கிறேன். இப்ப டம்ளர் எப்படி இருக்கு? எம்டி டம்ளர். இந்த டம்ளர் எப்படி இருக்குது? தண்ணீர் நிரம்பி இருந்தது. இத கொட்டின உடனே இந்த டம்ளர் எப்படி இருக்கு? வெறுமையாயிடுச்சு. இந்த டம்ளர் வெறுமையானது போல இவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் இல்ல, நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் என்ன செஞ்சாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி. டம்ளர் உள்ள தண்ணியெல்லாம் கொட்டிடுச்சு, எம்டி. அப்ப என்ன நடந்தது? தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. எப்படி? அடிமையின் ரூபம் எடுத்து. நம்ம சாதாரணமா போயிடும், இறையியல் கண்ணோட்டத்துல பாக்குறதுல. அப்ப வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனித உருவெடுத்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுஷ சாயலானார். ஆதாமின் சாயல் ஆயிட்டார். யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி? வெறுமையாக்கினது நிமித்தம். அதான் பிலிப்பியர் 2:6-7 படிச்சோம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாம். அதான் இறையில்ல இத கெனோசிஸ் சொல்றாங்க. கெனோசிஸ். சரி, கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார் என்று கூறுவதன் அர்த்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து வெறுமையாக்கினார் அப்படிங்கிற அதனுடைய அர்த்தம், கூறுவதன் அர்த்தம் என்னன்னா, கெனோசிஸ் சுயத்தை வெறுமையாக்குதல், மகிமையை விட்டு வந்தார். அவருக்குள் இருந்த, எப்படி டம்ளர்ல தண்ணி இருந்ததோ அது மாதிரி அவருக்குள் இருந்த மகிமையை விட்டு வெறுமையாக்கி மகிமையை விட்டு வந்தார். ஆமீன். சும்மா அவர் ஏதோ மனிதனாய் வந்துட்டாரு, மாம்சத்தில் தேவன் வந்தாரு, நம்ம அப்படி சொல்றோம். ஆனா இறையியல் கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது கெனோசிஸ் சுயத்தை வெறுமையாக்கி, ஆண்டவர் அவரை அப்படியே எம்டி பண்றார், வெறுமையாக்கி. அதனுடைய தன்மை
மகிமையை விட்டு வந்தார். இயேசு மீட்பராய் இருப்பதற்காக தம்முடைய தெய்வீகத்திலிருந்து எதையும் நீக்கி விடாமல், நல்லா கவனிக்கணும், மகிமை விட்டு வந்தார் அப்படின்னா இயேசு மீட்பராய் இருப்பதற்காக, அதாவது இரட்சகராய், மீட்பராய், சேவியராய் இருப்பதற்காக தம்முடைய தெய்வீகத்திலிருந்து எதையும் நீக்கி விடாமல், எம்டி ஆக்கினார். தன்னுடைய தெய்வீகத்திலிருந்து எதையும் நீக்கி விடாமல் தம்முடைய தெய்வீகத்துடன் மனித தன்மையை சேர்த்து கொண்டார். தன்னுடைய தெய்வீகத்துடன் மனித தன்மையை சேர்த்து கொண்டார். அதான் ஹைப்போஸ்டேட்டிக் யூனியன் பார்த்தோம். புரியுதா? இந்த இதை திரும்பி திரும்பி நான் ஏன் சொல்றேன்னா, அது புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலுக்குள்ள நீங்க வரணும். தெய்வீகத்தை இழக்கல, தெய்வீகத்துல விடல, வெறுமையாக்கினார். ஆனால் என்ன செய்தாரு? தம்முடைய தெய்வீகத்துடன் மனித தன்மையை, மனிதத்துவத்தை சேர்த்து கொண்டார். ஆமீன். நல்லா கவனிக்கணும். மனித தன்மையை சேர்த்து கொண்டார் தன்னுடைய தெய்வீகத்தோடு. ஆனா என்ன ஆனாரு? மகிமையை விட்டு வந்தார். இல்ல, நம்ம முதல்ல அந்த பிலிப்பியர்ல படிக்கும் போது அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல், இல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். மனுஷ சாயலான. ஆனால் தெய்வீக தன்மையை நீக்கிவிடவில்லை. தன்னை வெறுமையாக்கினார். தெய்வீகத்தன்மையில் மனுஷீகத்தை இணைத்துக் கொண்டார். அதான் ஓகே. இன்கார்னேஷன், பாடி, ஃபிளஷ், சரீரம். ஓகே, இப்ப நான் ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த வார்த்தை மாம்சமாகி, இல்ல, யோவான் 1:14 நம்ம வாசிக்கணும். நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி, இல்ல, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி, ஃபிளஷ், பாடிய, சரீரத்துல, இன்கார்னேஷன். அந்த வார்த்தை மாம்சமாகி. யோவான் 1:14. அடுத்தது 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் பிதா அனுப்பினார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க நல்லா கவனிக்கணும். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்களா? நாங்க வாசிக்க கேட்போம். யாராவது ஒருத்தர் வாசிங்களா? சைலண்டா இருக்கு, சின்ன சத்தம் கூட வரல. யாராவது ஒருத்தர் வாசிங்களா பிளீஸ்? கொலோசையர், புதிய ஏற்பாட்டுல கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சத்தமே இல்ல. மைக் ஆன் பண்ணி படிங்க பாப்போம். ஏனென்றால், வெரி குட், தேங்க்யூ. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இப்ப பாருங்க, சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. வாசமா இருக்கு சார். ரைட், ஓகே. இந்த கொலோசை 2:9 தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், கடவுளுடைய அந்த பரிபூர்ண தன்மை எல்லாம், தேவத்துவத்தின், கடவுளுடைய அந்த தெய்வத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. அப்படின்னா அவருக்குள் குடிகொண்டிருக்கிறதா ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அவருக்குள் குடிகொண்டிருக்கிறது, அவருக்குள் தங்கி இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது, அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. எது? தேவத்துவத்தின் பரிபூர்ணம், கடவுளுடைய அந்த பரிபூர்ண தன்மை, தெய்வீக தன்மை சரீர பிரகாரமாக அவருக்குள் குடிகொண்டிருக்கிறது, அவருக்குள் தங்கி இருக்கிறது.
அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கொலோசியர் 2:9. சரீர பிரகாரமா அவருடைய சரீரத்துல கிறிஸ்துவுக்குள்ள தெய்வத்தினுடைய பரிபூர்ணமெல்லாம் என்ன இருக்குதான்? அவருக்குள் வாசமா இருக்கு, தங்கி இருக்கிறது. வெறுமையாக்கினார், மகிமையை விட்டு வந்தார், மனுஷ சாயலானார், இல்ல எம்டி ஆயிட்டாரு, பிளஷ்ல வந்துட்டாரு, மானிட சரீரத்தில் வந்துட்டாரு. ஆனா அவருக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமா அவருக்குள் தங்கி இருக்கிறது, குடிகொண்டிருக்கிறது, வாசமா இருக்கிறது. எம்டியான அந்த சரீரத்துல தெய்வத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் வாசமா இருக்கு. எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. எப்படி நீங்க அதை டேஸ்ட் பண்றீங்கன்னு தெரியல. இதை நான் உட்காந்து யோசிச்சேன். அடுத்த வசனத்துல பாருங்களேன், நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்போ 1 யோவான் 4:2-3 மாம்சத்தில் வந்த இயேசு அப்படின்னு போட்டிருக்கு. மாம்சத்தில் வந்த இயேசு. இப்போ எபிரேயர் 10:5 நம்ம வாசிக்கும் பொழுது, நாங்க வாசிக்கிறோம், கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். எபிரேயர் 10:5 நம்ம படிக்கும் பொழுது வாசிப்போம். எபிரேயர் 10:5. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, ஆகையால் நல்லா கவனிங்க, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். கவனிங்க, நீங்க இத கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இதுக்குள்ள போனா ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி, நல்லா கவனிக்கணும். கடவுள் சிலுவையில மரிச்சிட்டாரு இல்ல, அப்படிதானே எல்லாம் கேள்வி கேட்கிறவங்க, ஒரு மற்ற மதத்தில் உள்ளவர்களோ யாராவது, இல்ல குறிப்பா சில மதத்தில் உள்ளவர்கள், அந்த தலைவர்கள் கேட்பாங்க, கடவுள் சொல்றீங்களே இயேசு கிறிஸ்து, எப்படி கடவுள் மரிக்க முடியும்? எப்படிங்க கடவுள் எப்படி மரிக்க முடியும்? நல்ல கேள்விதான். கடவுள் செத்துட்டாருன்னா அப்புறம் எப்படிங்க? என்னன்னா, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினே. இப்ப பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினே. அந்த சரீரம், கவனிங்க, அந்த சரீரம், இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நல்லா கவனிங்க, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இப்போ 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டா, அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்போ தேவன் மனிதனாய் வந்தார், தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. அவர் எம்டி ஆக்கி சரீரத்துல வந்துட்டாரு. இங்க நம்ம பார்த்தோம், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னா, தேவன் குடிக்கொண்டிருக்க, தேவன் தங்கி இருக்க, தேவனாகவே அதில் இருக்க ஒரு சரீரம் தேவை. அது மாம்ச சரீரம். இப்ப இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சத்தில் கொலையுண்டு, கொல்லப்பட்டார். கடவுள் ஆவியா இருக்கிறார். அந்த கடவுளின் தன்மையை அழிக்க முடியாது. கடவுளின் ஆவியை
ஆவியா இருக்கிற கடவுளை அழிப்பதற்கு ஒருவர் முடியாது, அவருக்கு அழிவே இல்லை. ஆனால் மாம்சத்தில் கொலை உண்டு. சரீரம் பலியானது. நல்லா கவனிக்கணும். ஏன்? நமக்காக சரீரம் பலியானது, சரீரம் மரித்தது, சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது, அதே சரீரம் உயிர் தெழுந்தது. கடவுள் சாகவில்லை. மனுஷகுமாரனாய் இருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக வேண்டியது அவசியமா இருந்தது, ஒரு பஸ்காவை போல. ஆகவே அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த சரீரம் மரித்தது, கொலை உண்டது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஒரு வசனம், நல்ல வசனம், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்து சரியா வரல. என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு. கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. கொடுக்க அதிகாரம், எடுக்க அதிகாரம். அந்த ஜீவனுக்கு அழிவில்லைன்னு அர்த்தம். கடவுள், நம்ம முதல்ல யோவான்ல பாக்குறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள், வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த மாம்சத்துக்குள் ஒளியா இருக்கிற தேவன் இருந்தார், ஆவியா இருக்கிற தேவன் இருந்தார். அந்த மாம்சம் கொலை உண்டது, மாம்சம் மரித்தது. ஏன்? மனிதன் மரிக்கும் தன்மை உடையவன். இயேசு கிறிஸ்து அதுதான் மாம்சத்துல வந்தார். தேவன் மாம்சத்தில் வந்ததுக்கு காரணம், மரிக்க வேண்டும். அந்த சரீரம், ஆயத்தம் பண்ணின சரீரம், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ண அந்த சரீரம். அப்போ இயேசு சொல்றாரு, மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்கிட்ட இருக்குது. அந்த திறவுகோலே என்கிட்ட தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றார், மரித்து உயிர் தெழுதினால் மரணத்தை ஜெயிச்சிட்டார். அந்த சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியாது. மரணத்தை ஜெயிச்சிட்டார் அவர். மரிச்சு உயிரோடு எழும்பி, அந்த சரீரம் உயிரோடு எழுந்ததுனால மரணத்தை ஜெயிச்சிட்டார். அதான் மரணமே உன் கூரங்க, பாதாளமே உன் ஜெயங்க. என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கேன், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கேன். எப்படி? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு நான் உயிர் தெழுதலா இருக்கிறேன். மரித்தவர்களுக்கு நான் உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் ஜீவனா இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர் தெழுதலும் ஜீவனும் இருக்கிறது. அந்த சரீரம், அவருக்குள்ள ஏற்கனவே உயிர் தெழுதலும் ஜீவனும் இருக்கிறது. அந்த உயிர் தெழுதல் மூலமா மரித்த சரீரம் உயிரோடு எழும்பிருச்சு. அந்த ஜீவன் எட்டர்னல், எப்பொழுதும் இருக்கிற ஜீவன். ஓகே, இது வந்து உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன், புரிந்திருக்கும். சரி, இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாருன்னா, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45-47 முடிய சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்தின ஆதாம், இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் மரித்தான், அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது நிருபத்துல எழுதுறார். ரைட், நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடியும், அப்புறம் கேள்வி நேரங்கள் இருக்கும். தேவன் மனிதனாக பிறப்பதற்கு முக்கிய காரணம், கடவுள் அல்லது தேவன் மனிதனாய் பிறப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த வேர்டை நீங்க கவனிக்கணும். தேவன் மனிதனாக பிறப்பதற்கு முக்கிய காரணம், நாம் தேவனை, நல்லா கவனிங்க. கடவுள் வந்து ஏன் மனிதனா பிறக்கணும், மனிதனா ஏன் வரணும்? காரணம் என்ன? நாம், நீங்களும் நானும் தேவனை அறிந்து புரிந்து கொள்ளவும். நானும் நீங்களும் தேவனை அறிந்து புரிந்து கொள்ளவும், ஒன்று. இரண்டாவது, தேவன் நம்மை அறிந்து புரிந்து கொள்ளவும். ஒண்ணு, நம்ம தேவனை அறிந்து புரிந்து கொள்ளவும். இரண்டாவது, தேவன் நம்மை அறிந்து
புரிந்து கொள்ளவும். அதுக்கு மனிதனா வந்தார். அதாவது நான் தேவனை அறிந்து புரிந்து கொள்ளணும், தேவன் என்னை அறிந்து புரிந்து கொள்ளணும். அவர் இந்த பூமிக்கு மனுஷனுடைய பாடெல்லாம் பார்த்தாரு, கஷ்டத்தெல்லாம் பார்த்தாரு, துயரத்தெல்லாம் பார்த்தாரு, வியாதியெல்லாம் பார்த்தாரு, குஷ்டரோகமா இருக்கிறத பார்த்தாரு, கண்ணு தெரியாத குருடனை பார்த்தார், நடக்க முடியாத முடவனை பார்த்தார், சூம்பின கையுடையவனை பார்த்தார், செத்து போனவனை பார்த்து உயிரோடு எழுப்பினார், அற்புதங்களை செய்து தான் மேசியா என்பதை நிரூபித்து காண்பித்தார். அப்போ தேவன், நாம் தேவனை அறிந்து கொள்ளவும், நம்ம தேவனை அறிந்து கொள்ளணும். மாம்சத்தில் வந்தனால்தான் அறிந்து கொண்டோம். தேவன் நம்மை அறிந்து புரிந்து கொள்ளணும், நம்மளும் தேவனை அறிந்து புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் தேவன் மனிதனாக பிறந்தார். சரி, யோவான் 1:14, லூக்கா 9:5, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு, அதாவது லூக்கா 19:5, மத்தேயு 16:15-16 ஊழியன் என்கிற முறையில், ஷீஷன் அப்போஸ்தலன் யோவான் 15:15 நான் உங்களை சிநேகித்தேன் என்றார். இப்ப ஆண்டவர் தம்முடைய அன்பை காட்டினார். ரட்சிப்பு அருளும்படியாக ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார், இல்லை இழந்து போனது தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்ததுக்கு காரணம் ஒரு வசனத்தை நாம வாசிக்கணும். 1 யோவான் 2:25 நான் வாசிக்கிறேன். மனிதனாய் வந்ததுக்கு காரணம் பல காரியம் உண்டு, நம்ம பார்த்தோம். ரட்சிப்பை அருளும்படியாக, பாவத்தை மன்னிக்கும்படியாக, அது மட்டுமல்ல நித்திய ஜீவனை கொடுக்கும்படி. 1 யோவான் 2:25 வாசிப்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்களிலெல்லாம் சிறந்தது, வாக்குத்தத்தங்களிலெல்லாம் முக்கியமானது, தேவையான ஒரு வாக்குத்தத்தம். நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது, ரைட், ஓகே. ஆனால் எல்லா வாக்குத்தத்தத்திலையும் ஒரு ஸ்பெஷலா உள்ள வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாய் பிறந்தார், ஏன் மனிதனாய் வந்தார்? நம்மை ரட்சிக்கும்படி, நித்திய ஜீவனை தரும்படி. அது மட்டுமல்ல, 1 யோவான் 3:8 பார்க்கிறோம், பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவன் வெளிப்பட்டார், தேவனுடைய குமார். நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டும்படி, டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டும்படி வந்தார். மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்தார். எபிரேயர் 2:14-16 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் சொல்லிட்டு, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? மனிதனானார். நம்ம ஜீவகால வாழ்நாள் முழுவதும் நமக்கு பயம். என்ன பயம்? மரண பயம். அதுல இருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படியானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க எபிரேயர் 2:14-16 நமக்காக மாம்சமானார். அடுத்தது யோவான் 11:25-26 மரித்தாலும் பிழைக்க, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமா இருக்கேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நம்ம மரித்தாலும் பிழைப்போம். உயிரோடு இந்த என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான். சரி, அடுத்தது 1 கொரிந்தியர் 15:20-21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. கவனிக்கணும், ஏன் இயேசு வந்தாரு, மனுஷனா பிறந்தாரு? அதான் இப்ப பார்க்கணும். நம்ம ரட்சிக்கும்படி, இல்ல நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படி, நமக்கு நித்திய ஜீவனை தரும்படி, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, நம்ம மரித்தாலும் பிழைக்கும்படி. அடுத்தது 1 கொரிந்தியர் 15:20-21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால், யாரால் மரணம் உண்டாயிற்று? மனுஷனால் மரணம் உண்டாயிற்று. எந்த மனுஷனால்? ஆதாம், முதல் மனிதன் படைக்கப்பட்ட அந்த ஆதாமினால் மரணம் உண்டாயிற்று. இப்போ அதே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 1 கொரிந்தியர் 15:20-21 வாசிப்போம். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள்
கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் கவனிங்க, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாய் வந்தார்? அநேக காரியத்தை பார்த்தோம், குறிப்பை பார்த்தோம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் உண்டாயிற்று. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. கவனிங்க, முதல் மனிதன் ஆதாம் மனிதனால் மரணம் உண்டாயிற்று. இரண்டாம் மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து, வானத்திலிருந்து வந்த கர்த்தர், மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? மனுஷனால் மரணம் உண்டாயிற்று. அப்ப மனுஷனால் என்ன உண்டாகணும்? உயிர்த்தெழுதல் உண்டாகணும். அதான் இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆமென். சரி, ஒரு மனிதனை போன்று அவர் தாவீதின் குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் மூலம் பலமாய் நிரூபித்து காட்டினார். ஈஸி டு ரீட் வெர்சன் என்கிற வசனத்துல ரோமர் 1:5 நான் படிச்சேன். ஒரு மனிதனை போன்று அவர் தாவீதின் குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததின் மூலம் பலமாய் நிரூபித்து காட்டினார். அப்ப அவரு ஒரு மனிதனை போன்று தாவீதின் குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் நிரூபித்து காட்டினார். ரைட். கடைசி, தேவன் மனுஷிகத்தில் மனித தன்மையில் வந்து நம்மோடு பங்கு கொண்டார். ஏனென்றால் நாம் நித்தியத்தில் அவரோடு பங்கு கொள்ளும்படியாக. ஆண்டவர் வந்து என்ன செய்தாரு? நம்மோடு வந்து உறவு கொண்டார், பங்கு கொண்டார், ஃபெலோஷிப் வைத்திருந்தார். ஏன்னா நாம் நித்தியத்தில் அவரோடு இருக்கும்படி நம்ம இங்க வந்து ஒரு ஃபெலோஷிப் வச்சிருந்தார். நம்ம கூட இந்த பூமியில ஐக்கியம் வச்சு பேசினார். ஏன்னா நம்ம நித்தியத்துல நம்மை பங்கு கொள்ள வைக்கணும். இங்க வந்து பங்கு கொள்ள வச்சார், ஃபெலோஷிப் வச்சார், அங்க இருக்கணும். அதனால அவர் மனிதனாய் வந்தார். இதுதான். சரி, கிட்டத்தட்ட அந்த டைம், என்னுடைய டைம் முடிஞ்சது. 1 மணி நேரத்துக்கு மேல 20 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிடம் பக்கம் அல்லது 5 நிமிடம் கேள்விகள் இருக்கும் என்றால் நாம் கேட்கலாம். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடத்திலிருந்து கேள்விகள் இருக்கும் என்றால் கேட்கலாம். அடுத்த கிளாஸ்ல மற்ற காரியம், தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரன் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஓகே, சந்தேகங்கள் இருந்தால், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். மௌனம் சம்மதத்திற்கு, எல்லாம் சொன்னதெல்லாம் சரிதான், சம்மதத்திற்கு அடையாளமா இருக்கா? சொல்லுங்க பாஸ்டர். எனக்கு இந்த கொனோசிஸ் நீங்க எடுத்தீங்க இல்லைங்களா? கெனோசிஸ். ஒரே நிமிஷம். சரிங்க பாஸ்டர். கெனோசிஸ் சொல்லுங்க. அதுல அந்த சுயத்தை வெறுமையாக்குதல், மகிமை விட்டு வந்தார் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கு இல்லைங்களா? மகிமை விட்டு வந்தார் அப்படின்னா அது என்ன மீன் ஆகுது பாஸ்டர்? அது எனக்கு புரியல. அதாவது அந்த வசனம் நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7:9 நான் அந்த வசனத்தை சொன்னேன், வெறுமையாக்கி. இப்ப அந்த வசனத்தை நான் வந்து பாசமா வாசிப்பாங்க, நான் சொல்றேன், கவனிங்க. சரி. கெனோ அப்படின்னா கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததா கெனோசிஸ். கெனோங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் கெனோசிஸ் வந்துச்சு. கெனோசிஸ், KENOSIS, கெனோசிஸ். சரி, இப்ப பாருங்க, அதாவது 2 காரியம். கெனோசிஸ்னா சுயத்தை வெறுமையாக்குதல், மகிமையை விட்டு வந்தார். சுயத்தை வெறுமையாக்கி, அந்த டம்ளர் கட்டி தண்ணி உள்ள டம்ளர் கீழே கொட்டா வெறுமையாயிடுச்சு. அந்த மாதிரி ஆண்டவர் வெறுமையாக்கினார், மகிமையை விட்டு வந்தார். இப்ப நான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, புரியும்.
தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே என்ன பண்ணிட்டாரா? வெறுமையாக்கிட்டார். எம்டி, வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து. மனுஷன் வந்து ஒரு அடிமை ஆயிட்டான், பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான், இல்ல இந்த உலகத்துக்கு அடிமை ஆயிட்டான், பிசாசுக்கும் அடிமை ஆயிட்டான். ஆண்டவர் அந்த ரூபத்தை எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. இப்ப நல்லா கவனிங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு. அவர் மனுஷ சாயலாய், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தரும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப பாருங்க, இந்த 7ஆம் வசனத்தை தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்படின்னா தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ அந்த மகிமையை விட்டு வந்த 9ஆம் வசனம் படிச்சீங்களா? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக. சரி, போதும். இப்ப இது இந்த 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் காணப்பட்டு. நல்லா கவனிங்க, அந்த தெய்வீக தன்மையில இருந்து அவர் மாறல, மனுஷ சாயலாய் வந்தாரு, மகிமையை விட்டு வந்தார். ஏன்னா ஒரு வசனம் நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா? நீங்க அந்த இது வசனத்தை கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, கொலோசையில நினைக்கிறேன். என்னன்னா, என்ன வசனம் வரும்னா, மகிமை, அவருடைய மகிமையை அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். அப்ப தேவனுக்கு சமமாய் இருப்பது மகிமை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அப்படின்னு வசனம் வருது. அது எந்த வசனத்துல வந்துச்சு பார்த்தேனே? நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொன்னனே, மனுஷ சாயலானார். தேவனுக்கு, அதாவது கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மனுஷ சாயலானார். வசனம் சொன்னேன் உங்களுக்கு. அதான் அந்த வசனம் கடந்து வந்துட்டோம் நம்ம. அதாவது தேவனுக்கு சமமாய் இருப்பதை, இன்னும் பாருங்க, இன்னொன்னு உங்களுக்கு இன்னொரு வசனமே நான் உங்களுக்கு புரியிருக்கா சொல்றேன். ஒரு நிமிஷம். யோவான்ல யோவான் 1ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினாலாம் எல்லாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தேவன் வந்து பாருங்க 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். எப்படிங்க? அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அப்போ அவர் அந்த மகிமையை விட்டு வந்தார், பிதாவுக்கு ஏற்ற மகிமைக்கு ஏற்றதா இருந்து அதை விட்டு வந்தார். அதான் எம்டி, மகிமை விட்டு வந்தார். அத மகிமை விட்டு வந்தார். ஆனா அவருக்குள் சகலமும் பரிபூர்ணமா அவருக்குள் வாசமாயிற்று, தெய்வத்துவத்தின் தன்மை எல்லாம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய், மகிமைக்கு, தேவனுடைய மகிமைக்கு ஈக்குவலான மகிமை, ஆனாலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் அதை விட்டு வந்தார், மனுஷ சாயலானார். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். புரியுதா உங்களுக்கு? ஓகே, புரிஞ்சதுங்க. தேங்க்யூ பாஸ்டர். ஓகே ஓகே. அந்த கெனோசிஸ், வெறுமையாக்கலாம். ஓகே, வேற ஏதாவது யாரும் பேசுறீங்களா? கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க பாஸ்டர். யார் சொன்னது நல்லா? சோபனா.
சோபனாங்க சார். சரி சரி, வெரி குட் வெரி குட். புரிஞ்சதுல? ரைட், புரியுது. ஓகே. நம்ம லிடியாமா நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? ஓகே ஆச்சு. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்டாலஜி, கிறிஸ்து இயல் என்ற தலைப்பில் கிறிஸ்துவை குறித்து நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தவர். இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தீர். இயேசு தம்மை கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தினீர், மேசியா என்பதை வெளிப்படுத்தினீர், கிறிஸ்டோஸ் என்பதை வெளிப்படுத்தினீர். எல்லா மகிமையும் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானீர், வெறுமையாக்கினீர். எனக்காக பிள்ளைகளாகிய நாங்கள் மனுஷ சரீரத்தில் இருப்பதினால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதை போல உம்மை தாழ்த்தி மனிதனாய் வந்தீர், எங்களோடு தொடர்பு கொள்ள, நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள. நீர் எங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள மனிதனாய் வந்தீர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீர். தெய்வீகமும் மனுஷீகமும் இணைந்த ஒருவராய் கிறிஸ்து இருந்தார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். படித்தவர்கள், கற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதை நல்லா புரிந்து கொள்ள, மற்றவர்களுக்கும் சொல்லத்தக்கதான அந்த புரிதலை உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தருவீராக. இம்மட்டும் இதில் கலந்து கொண்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கர்த்தர் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன், அன்பின் பிதாவே, ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.